ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசும்படியாக நியாயாதிபதிகள் 8:28 வாசிக்கலாம். இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6:1 வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மீதியானியர்கள் திரும்ப தலையெடுக்க கூடாதபடி என்ன செஞ்சாங்க? முறியடித்தாங்க. அதை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ மீதியானியர்கள்னு சொல்லும்போது நமக்கு சத்துருக்கள். நம்ம இஸ்ரவேல் மத்தியில் மீதியானியர்கள் தலையெடுக்க கூடாதபடி தேவன் என்ன செஞ்சார்? முறியடித்தார். இப்போது இஸ்ரவேல்னு சொல்லும்போது சபையாக வைக்கலாம், அல்லது நம்மளோட குடும்பமாக வைக்கலாம். அப்படி நம்ம குடும்பத்தில் அல்லது நம்ம சபையில் இப்போ நம்ம பிரயாசப்படுகிறோம், நிறைய நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் அந்த நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் அந்த வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அவங்க 3வது வசனத்திலேருந்து வாசிங்க. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகள் ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். போதும். இப்போ பாருங்கள், இப்படி இந்த அளவுக்கு இவங்க பிரயாசப்படுறாங்க. ஆனால் இந்த மீதியானியர்கள் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் கெடுத்து போடுறாங்க. இது போல தான் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம பிரயாசப்படுவோம். இப்போ சபையில் நம்ம ஆத்மாக்கள் வருவதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஊழியம் செய்கிறோம். ஆனால் அதுக்கு தடையாக இருக்குது. மீதியானியர்கள் போல் சில சத்துரு என்ன செய்கிறாங்க? சத்துரு என்ன பண்ணுறான்? தடை பண்ணுறான். நம்ம குடும்பத்துலேயும் கூட நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம். ஆனால் சத்துரு என்ன பண்ணுறான்? அதை தடை பண்ணுறான். ஆனால் இந்த நியாயாதிபதிகள் 8:28 திரும்ப தலையெடுக்க கூடாதபடி அவங்கள என்ன செய்யணும்? முறியடிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிற காரியம், நம்ம திரும்ப அந்த மீதியானியர்கள் என்ன செய்யக்கூடாது? தலையெடுக்கக்கூடாது. இப்போது இதை எப்படி முறியடிக்கணும் அப்படிங்கிற அந்த காரியத்தை யார் பேசுகிறான்னா தேவன் தான் பேசுகிறார். யார்கிட்ட? கிதியோன்கிட்ட. கிதியோன்கிட்ட நீ எப்படி, கிதியோனும் என்ன செய்தான்? பயந்த நிலைமையில் இருந்தான். ஆனால் அவனை தேவன் திடப்படுத்தி இப்போ கிதியோன் கிட்ட பேசுகிறார். நீ யாரை என்ன செய்யணும்? தெரிந்தெடுக்கணும், எப்படிப்பட்டவங்க இந்த யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல அந்த மீதியானியர்கள் கடற்கரை மணலை போல் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 7:14-12. நியாயாதிபதிகள் 7:12 பாருங்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை. கடற்கரை மணலை போல திரளாயிருந்தது. ஆமாம், கடற்கரை மணலை போல திரளாக இருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களில் யுத்தத்திற்கு வந்தவங்க எத்தனை பேர்னு சொன்னால் 32,000 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போது இவர்கள்ட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இவர்கள் என்ன செய்யக்கூடாது? இவங்க எல்லாரும் என்ன செய்யக்கூடாது? யுத்தத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில குரூப்பை என்ன செய்கிறாரு? பிரித்தெடுக்கிறார். நியாயாதிபதிகள் 7:3 வாசிங்க. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். ஆமென். இப்போ பாருங்க, 32,000 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ தேவன் சொன்ன பிரகாரம் செய்யும்போது இப்போ என்ன செஞ்சிட்டாங்க? 22,000 பேர் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போது பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி போக கடவன். அப்போது ஒரு யுத்தத்திற்கு போகும்போது பயப்படுகிறவன், திகில் உள்ளவன் என்ன செய்யக்கூடாதான்? போகக்கூடாதான். அது சட்டமே என்னது சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 20:8 வாசிங்க.
பின்னும் அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி, பயங்காலியும் தினநற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரனின் இருதயத்தை தன் இருதயத்தைப் போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். ஆமென். இது 3வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவல வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். ஆமென். இப்போ இஸ்ரவேலர்கள் யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது தான் சொல்லப்படுது, பயப்படுறவங்கள நினைச்சக்கூடாது, கூப்பிட்டு போகக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்களாம், கூட இருக்கிறவங்கள என்ன செய்வாங்க, பயப்படுத்துவாங்க. அதனால் பயப்படுகிறவர்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாதான், கூப்பிட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றார். அப்போது பயமும் திகிலும் உள்ளவர்கள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதில் பார்க்குறோம். நம்மளை தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போது நம்மளை இன்றைக்கி ஒரு யுத்த வீரனாக தேவன் என்ன செஞ்சுருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அப்போ நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கணுமா, தேவனுடைய காரியத்திற்காக, சமாதானத்திற்காக, சத்ருவின் ஒடுக்குதலிருந்து விடுதலை பெறணும்னு சொன்னால் இன்றைக்கி யுத்தம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். யாருன்னு சொன்னால் நம்ம பயம் இல்லாதவர்களாக இருப்போம்னு சொன்னால் தேவன் நம்மளை என்ன செய்வார், கரங்கள் எடுப்பார். இப்போ அதில் பயமும் திகிலும் உள்ளவர்கள் நீங்கள் என்ன செய்யணும், வரக்கூடாதுன்னு சொன்னவனா 22,000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அவங்கள என்ன செய்யலை, யுத்தத்துக்கு தெரிந்தெடுக்கலை. அப்போ நாம் இன்றைக்கி பயமில்லாதவர்களாக இருப்போம்னு சொன்னால் தான் நம்மளை தேவன் என்ன செய்வார், அவருடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவார். நம்ம பயமும் திகிலும் இல்லாதவர்களாக இருக்கணும்னு தான் தேவன் நினைச்சாரு, விரும்புகிறார். உபாகமம் 1:28 பாருங்கள். நாம் அங்கே போகலாம், அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும் மதில் உள்ளவைகளுமாய் இருக்கிறதென்றும் ஏனாக்கியரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்று சொன்னீர்கள். ஆமென். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் வேவுக்காரர் அனுப்பும்போது காலேப்பும் யோசுவா மட்டும் போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, அது நல்ல தேசம், சீக்கிரம் நம்ம என்ன செய்யலாம், சுதந்திரித்து கொள்ளலாம்பாங்க. மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்க, இல்லை அது பயங்கரமானது, ஏனாக்கி இருக்கிறாங்க, ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அது என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அப்போது இன்றைக்கி பயம் உள்ளவர்கள், நாமளும் பயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நம்ம கூட இருக்கிறவங்களும் பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பயம் உள்ளவர்களோடு கூட நம்ம நினைச்சக்கூடாது, சேரக்கூடாது. என்னாகமம் 32:9 பாருங்கள். அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். அப்போ பயப்படுகிறவர்கள் நம்ம கூட இருப்பாங்கன்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுவாங்களாம், திடனற்று போக பண்ணுவாங்களாம். அப்போ இன்றைக்கு தேவன் அவருடைய யுத்தத்திற்கென்று தெரிந்தெடுக்கக்கூடிய முறைகளில் முதலாவது பயமும் திகிலும் உள்ளவர்கள் நினைச்ச முடியாது, யுத்தத்திற்கு போக முடியாது. தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை இன்னைக்கு கொடுக்கலை. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 பாருங்கள். பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பயப்படுகிறவர்கள் எங்கே போவாங்களாம், 2ஆம் மரணத்துக்கு போவாங்களாம். அப்போது இன்றைக்கி நம்ம பயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் தெரிந்தெடுக்கிறதும், யுத்தத்திற்கு தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறாருன்னு சொன்னால் பயம் இல்லாதவர்களை. ஹல்லேலூயா. லூக்கா 9:62 பாருங்கள். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். இப்போது நம்ம கர்த்தருடைய விசுவாசத்திற்கு என்று வந்துட்டோம், கர்த்தருக்காக வந்துட்ட பிறகு நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையை பார்த்துட்டு நம்ம நினச்சக்கூடாதான், பின்னாடி போகக்கூடாது. இப்போ இந்த இடத்துல அந்த மீதியானிகளுக்கு ஏன் பயம் வந்துச்சுன்னு சொன்னால், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்கெல்லாம் விளைச்சல் விளைய வைக்கிறாங்க, ஆனால் அவங்க வெட்டுக்கிளிகளை போல் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுறாங்க. இப்போது இந்த இடத்துல இந்த ஜனங்கள் யாரை பார்க்குறாங்கன்னு சொன்னால் மீதியானியரை பார்க்குறாங்க, அவங்களுடைய வல்லமையை பார்க்குறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க மத்தியில் நம்ம எப்படி விடுவிக்கப்பட முடியும் அப்படின்னு பார்த்ததுனால தான் அவங்களால என்ன செய்ய முடியல, தைரியமாக நிற்க முடியல. இன்றைக்கும் நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஒரு போராட்டமாக இருக்கலாம், நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. எனக்கு இந்த கடந்த வாரத்தில் என் சரீரத்தில் உள்ள ஒரு பலவீனத்து நிமித்தம் நான் ரொம்ப ஒரு பயத்தோடு இருக்கும்போது தான்
இந்த வசனம் ஆண்டவர் வந்து என் கூட அதிகமாக பேசினார். ஹல்லேலூயா. அப்போது தேவனை குறித்து அறிகிற அறிவு இவங்களுக்கு இல்லை. நம்ம இந்த யோசுவா புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். யோசுவா புஸ்தகம் தானே, அதில் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த கிரியைகள் வந்து நிறையா. தேவன் வந்து செங்கடலை கடந்து கூட்டு வர்றாரு. அவங்களுக்கு விரோதமாக வந்த எத்தனையோ சத்துருக்களை தேவன் முறியடிக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் தன் பின் சந்ததிக்கு என்ன செய்யலையாம், அதை சொல்லலையாம். அதனால தான் தேவனே அறியாத அவங்க சந்ததியார் என்ன பண்ணாங்களாம், விக்கிரகங்களை வழிபட்டு போனாங்கன்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியும். அப்போ அதுபோல் தான் இந்த இடத்துல கூட அவரை குறித்த அறிகிற அறிவு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த இடத்துல இல்லை. அதனால் அவங்களுக்கு என்ன வருது, பயம் வருது. ஹல்லேலூயா. அப்போது நம்ம இன்றைக்கி என்ன அறியணும்னு சொன்னால், நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நமக்காக எப்படி யுத்தம் பண்ணுவார், நம்மளை வந்து மீட்கிற தேவன்கிறத நம்ம என்ன செய்யணும், முதலாவது அறியணும். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அறியாததுனால அவங்களுக்கு என்ன வருது, பயம் வருது. இப்போ ராகாப் வந்து ஒரு வேசி தான். அவள் அந்நிய தேசத்து பெண், எரிகோவில் உள்ள ஒரு பெண்ணு. ஆனால் அவள் என்ன தெரியுமா சொல்லுவா, உங்களை குறித்து தான் எங்களுக்கு என்ன வந்திருக்கு, கலக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே விசுவாசம் வருது. தேவன் மேலே உள்ள விசுவாசம் யாருக்கு இருக்குது, அந்த வேசிக்கு இருக்குது. அவள் ஒரு வேசின்னு சொல்லியே பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்ட வேசிக்கே என்ன இருக்குதுன்னு சொன்னால் விசுவாசம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தான், அவருடைய ஜனங்களுக்கு என்ன வரல, விசுவாசம் வரல. காரணம் என்ன, அவரை குறித்த அறிகிற அறிவு இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது, அவரை குறித்த அறிகிற அறிவை வந்து அறியணும். அதை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கி போகக்கூடாது. நமக்கு என்ன வரும், சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பலவீனங்கள் வரும். நம்ம என்ன வந்தாலும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற அறிவு நம்மளுக்கு என்ன செய்யணும், வரணும். யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்குறோம், யோபுவுக்கு எவ்வளவு போராட்டம். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கை, நீங்கள் யோபு புஸ்தகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவனுக்குள்ள சொத்து எல்லாம் போயிடுச்சு. முக்கியமாக அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, சரீரத்தில் கூட என்ன இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஓட்டை எடுத்து சொரிஞ்சிட்ருக்கிறான். இந்த நிலைமையிலையும் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதுதான் வந்து அவனை வந்து ஆசீர்வாதத்திற்கு காரணம். இன்றைக்கி நாமளும் கூட நம்ம அதை உணரணும். என் மீட்பர் எப்படிப்பட்டவர், அவர் என்னை ரட்சிக்கிறவர், அவர் என்னை விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை குறித்த அறிகிற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வராது, பயம் வராது. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இடத்துல யாரை பார்க்குறாங்க, அந்த மீதியானியரை பார்க்குறாங்க. அவங்க 7 வருஷம்தான். அந்த 7 வருஷமும் அவங்கள படுத்தின பாடு அவங்களால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அவங்கள என்ன செய்கிறாங்க, வாரிட்டு போகிறாங்க. அவங்க மீதியா என்ன செய்யல, கொஞ்சம் கூட வைக்கலை. அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, மீதியானியர்கள் அவ்வளவு அவங்க படுத்தினதுனால இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. யார், யுத்த வீரர்களை என்ன செய்கிறாங்க, பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிற நாம எல்லாருமே யுத்த வீரர்கள் தான். ஆனால் நம்ம எதை பார்க்கணும்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை பார்க்கணும். ஹல்லேலூயா. நான் வந்து இந்த வசனத்தை ஒரு விதமாக எடுக்கும்போது தேவன் இதை ரொம்ப எனக்கு ஆறுதல் படுத்தினார். அந்த அவருடைய மீட்பை குறித்து தேவன் அறிய வச்சார். நம்ம எதுக்கு பயப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோபுவே சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு சொல்லி. நாம் அவரை இன்றைக்கி பார்த்துருக்குறோம். சரீர பிரகாரமாக வந்து மரித்து உயிரோடு கூட அவர் எழுந்தவராக இருக்கிறார். இன்றைக்கி அவரை நம்ம பார்த்த நாம கூட இன்றைக்கி என்ன செய்கிறோம்னு சொன்னால், உலகத்தை பார்க்குறோம், சோதனைகளை பார்க்குறோம், போராட்டங்களை பார்க்குறோம், பலவீனங்களை பார்க்குறோம். நம்ம ஒருபோதும் அப்படி பார்க்காதபடிக்கு என் தேவன் எப்படிப்பட்டவர், ஹல்லேலூயா, அவர் என்னை ரட்சிக்கிறவர், அவர் என்னை விடுவிக்கிறவர்ங்கிற நல்ல நிச்சயம் நம்மளுக்கு என்ன செய்யணும், வரணும். ஹல்லேலூயா. அந்த ராகாப்புங்கிற வேசிக்கு வந்து அதுதான் இருந்துச்சு. அவள் என்ன செய்தாலாம், உங்கள் தேவன் நீங்கள் வந்து செங்கடலை வரும்போது உங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த பெரிய ராஜாக்கள் சீகோனையும் ஓகையும் அழித்த போது அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் அவளால் விசுவாசமாக என்ன செய்ய முடியுது, இருக்க முடியுது. இன்றைக்கி தேவன் வந்து நம்மளே என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அதை அறியணும். தேவன் நம்மளுக்காக எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணுமா, அறியணும். ஹல்லேலூயா. ஏசாயா 41:14 வாசிங்க. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். இஸ்ரவேலின் மீட்பருமாகிய உன் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்று சொல்லி. நீதிமொழிகள் 23:11 வாசிங்க.
அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் யாரு? வல்லவர். அவர் நமக்காக வழக்காடுகிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு ஏன் பயம் வருதுன்னு சொன்னா, அவரை குறித்த அறிகிற அறிவு நமக்கு இல்லை. நம்ம மீட்பர் எப்படிப்பட்டவர்? வல்லவர். அவர் நமக்காக என்ன செய்வார்? யார்கிட்ட வழக்காடணுமோ அவர்களோடு கூட தேவன் என்ன செய்வார்? வழக்காடுவார். ஏசாயா 49 அதிகாரத்தில் 25, 26 வாசிங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன்னை ஒடுக்குகிறவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்ளுவது போல் தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்ளுவார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரும் உன் மீட்பருமாகிய இரட்சகர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மீட்பர். ஹல்லேலூயா. கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவர் யாரு? நம் மீட்பர். அவர் என்ன செய்கிறாரா? ஹல்லேலூயா. பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. பராக்கிரமனால் ஹல்லேலூயா சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள். அவர் நம் மீட்பர். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைக்கலாம், ஒரு பராக்கிரமன் வந்து ஒருத்தனை சிறைப்படுத்தி வச்சிருக்கிறானா யாரால மீட்க முடியுமா? மீட்க முடியாது. அவனிலும் பராக்கிரமர் ஒருவர் வந்தாதான் மீட்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களையும் ஹல்லேலூயா விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவர் நம்மளே இரட்சகர், அவர் நம்ம மீட்பர். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பராக அவர் இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பயத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் அந்த 25வது வசனத்தில் பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். ஹல்லேலூயா. பலவந்தன் யாரு? சத்துருவானவனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு கொள்ளையிடப்பட்டதாக காணும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். அவன் வந்து கொள்ளையிடப்பட்டதாக காணப்படுகிறதா? ஹல்லேலூயா. தேவன் அதை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அவர் நம் மீட்பர். ஹல்லேலூயா. அவர் நம் மீட்பராக இருக்கிறதுனால ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பொல்லாங்கனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு பொல்லாங்கனால் சிறைப்படுத்தப்பட்ட நிலைமை இருக்குன்னு சொன்னால் தேவன் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது அவர் நம்முடைய மீட்பர் என்று சொல்லி வசனம் நம்ம என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மீட்பராக இருக்கிறார். சங்கீதம் 78:35 பாருங்க. இதில் ஆசாப் சொல்கிறாரு, தேவன் என் மீட்பர் அப்படின்னு சொல்லி ஆசாப் சொல்லுவார். மத்தேயு 20:28 வாசிங்க. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மளை மீட்கும்படியாக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். இந்த உலகத்தில் வந்து நம்ம வந்து எந்த காரியத்தில் இப்போ பலவந்தனால சிறைப்படுத்தப்பட்டு பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்ட நிலைமையில் ஒரு பலவீனம் வந்து பராக்கிரமசாலியை போல ஒரு பலவான போல நம்மளை என்ன செய்ய வச்சிருக்கோம்? நான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அதிலிருந்து விடுதலையாக்கும்படி இயேசு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்த காரியம் நம்மளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதிலிருந்து விடுவிக்கும்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் நம் மீட்பராக இருக்கிறார். எபேசியர் 1:7 வாசிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். பாவம் என்கிற ஒரு கட்டு ஒருவன் என்ன வச்சிருக்கு? கட்டி வச்சிருக்குது. ஆனால் அது யார்கிட்ட இருந்துதான் மீட்பு உண்டு? இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே. ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தால் என்ன செய்யறது? நம்மளுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்மளுக்கு என்ன செய்யுது? உண்டாகுது. ஹல்லேலூயா. ஒருவனிடத்தில் ஒரு பாவம் இருக்கும்போது அந்த பாவம் என்ன செய்யாது? அவனை ஆசீர்வதிக்காது. அது அவனை என்ன செய்யும்? அடிமைப்படுத்தும்.
ஹல்லேலூயா. ஒரு பாவத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும்போது அவர் அடிமைத்தனத்திற்குள்ளாக அது என்ன செய்யும், கொண்டு போகும். ஆனால் தேவன் என்ன செய்கிறாரா, அந்த பாவத்திலிருந்து நம்மளை என்ன செய்கிறாராம், மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் மீட்பர். நம்ம வந்து சில காரியங்கள் இப்போ யுத்தத்துக்கு போகும்போது கூட நம்ம வந்து நம்ம குடும்பத்திற்காக போராடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ள பாவம் இருக்கும்போது நம்ம தைரியமாக போராட முடியுமா? நானே ஒரு பாவி, நானே இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி குற்ற மனசாட்சி நமக்குள்ளே இருக்கும். ஆனால் நம்மளுடைய மீட்பர் என்ன செய்கிறாரு, அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்காக தான் அவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். 1 பேதுரு 1:19 வாசிங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி மீட்கப்பட்ட நம்மளை ஏதாவது பயப்படுத்த முடியுமா? ஹல்லேலூயா. நம்மளை வந்து குற்றமில்லாத மாசற்ற இரத்தத்தை சிந்தி தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, பாவத்திலிருந்து, ஹல்லேலூயா, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மளை அவன் வந்து மீதியானிகள் வந்து எவ்வளவு பெருசாக இருக்கலாம், கடற்கரை மணலை போல இருக்கலாம். ஹல்லேலூயா. அவங்க என்ன செய்யலாம், நம்ம வந்து ஏற்படுத்துகிற எல்லா காரியத்தையும் என்ன செய்ய, அழிச்சு போடலாம். ஆனால் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை பாவத்திலிருந்து மீட்ட தேவன் உயிரோடு இருக்கிறார். அவருடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த என் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை ஒருபோதும் சத்ருவின் கையில் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிச்சயம் இந்த நாட்களில் நம்மளுக்கு என்ன செய்யணும், வரணும். அப்போதான் தேவன் நம்மளை யுத்தத்திற்கு செலக்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, தேவன் பயமும் திகிலும் உள்ளவர்களை என்ன செய்கிறாரு, போக பண்ணுகிறார். இன்றைக்கி நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கோம். நம்ம குடும்பத்திற்காக ஒரு உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும்னு சொன்னால் நமக்கு பயமும் திகிலும் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் வந்த எனக்கு பலவீனத்தில் எனக்கு மிகவும் பயம் இருந்துச்சு. அப்போ தான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஆண்டவரை குறித்து அறிந்து ஆண்டவருக்காக ஓடும்போது ஜெபிக்கும் போது கூட நம்மளை பலப்படுத்தும்படி சத்துருவானவன் என்ன செய்வான், பலவீனப்படுத்தும்படி வருவான், நம்மளை பயப்படுத்தும்படி. ஆனால் என் தேவன் வந்து என்னை விடுவிக்கும்படி அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிற நிச்சயம் நம்மளுக்கு என்ன செய்யணும், இந்த நாட்களில் வேணும். பாருங்க, இதில் 22,000 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, பயமும் திகழும் உள்ளவர்களாக ஓடி போயிட்டாங்க. இந்த செலக்ட் பண்ணக்கூடிய அந்த முறையை யார் தான் கற்றுக் கொடுக்குறா, கிதியோனுக்கு தேவன் தான் கற்றுக் கொடுக்குறாரு. கிதியோன்ட்ட சொல்கிறாரு, முதலாவது பயமும் திகிலும் உள்ளவர்களை என்ன செய், போக சொல்லு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஊழியத்திற்காக இருக்கலாம், நம்முடைய எந்த ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 137 சொல்லப்பட்டிருக்கு. இடத்துல திரளான மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தில் நம்ம கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் நம்மளை மீட்க அவரிடத்தில் அவர் மீட்பர். ஹல்லேலூயா. அவர் மீட்கிறவர், நம்மளை மீட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி அவன் மீதமுள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவர்கள் அதிகம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. மீதமுள்ள 10,000 பேரும் அதிகமாக. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வை எப்படி இருக்கும், ஐயோ அவங்க கடற்கரை மணலை போல இருக்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் பேராக இருக்கிறோமே, எப்படி நம்ம மீட்டு கொள்ள முடியும்னு சொல்லி. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இதுவும் உனக்கு அதிகமாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை வேறு. ஹல்லேலூயா. அவர் பார்க்கிற பிரகாரம் நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 14:6 வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை என்றார். ஆமென். ஹல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாத அவர்களிடத்தில் நம்ம போவோம் வா. ஹல்லேலூயா. ஒரே மனுஷன் யோனத்தான் கூட அவன் ஆயுததாரி, ஒரே மனுஷன் தான் என்ன செய்றான், கூப்பிட்டு போகிறான். ஹல்லேலூயா. கூப்பிட்டுட்டு போய் அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க தேவனுக்கு தடையில்லை. இன்னைக்கு தேவன் யாரை தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களை தேவன் நினைச்சாரு யுத்தத்திற்காக தெரிந்தெடுக்கிறார். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம் வைக்கிறார். என்ன டெஸ்ட் கொடுக்குறாருன்னு சொன்னால், அந்த நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் 5வது வசனம் வாசிங்க. அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான்.
அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம் வைக்கிறார். ஆண்டவர் தான் சொல்கிறார், நீ என்ன பண்ணி இப்படி சொல்லு, இதில் நீ என்ன செய்யணும், தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்கள், நாயை போல நக்கி குடிக்கணுமா. ஹல்லேலூயா. சில பேர் அந்த 10,000 பேரை கொண்டு தண்ணி ஓரத்தில் கொண்டு விட்டாச்சு, நீங்கள் என்ன செய்யணும், அந்த தண்ணியை குடிக்கணும்னு சொல்லிட்டு. அதில் 9,700 பேரும் எப்படி குடிக்கிறாங்களாம், குனிஞ்சி முழங்கால் ஊன்றி குனிஞ்சி குடிக்கிறாங்க. 300 பேர் மாத்திரம் என்ன செய்கிறாங்க, இப்படி அள்ளி குடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அள்ளி நக்கி குடிக்கிறாங்க. அப்போது தேவன் சொல்கிறாரு, இந்த 300 பேர் தான் உனக்கு வேணும். ஹல்லேலூயா. இந்த 300 பேரை தான் நினைச்சு யுத்தத்திற்கு கூட்டு போகணும். இது எதை குறிக்குது தெரியுமா, அந்த 300 பேர் இப்படி அள்ளி குடிக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பார்ப்பாங்க. முழங்கால் ஊண்டி குனிஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் முன்னே யார் வாரா, அல்ல ஒருவேளை தண்ணியிலேருந்து கூட சத்துரு வரலாம், அதெல்லாம் அவங்களால பார்க்க முடியாது. ஆனால் இந்த அள்ளி குடிக்கும் போது தான் கண் எடுக்கும், திறந்துருக்கும், எல்லா இடமும் பார்ப்பாங்க. தண்ணி குடிக்கும் போது கூட சத்துரு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறானோ அவனை அவன் கூட கூட்டு போ. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்து இப்படிப்பட்ட ஜாக்கிரதை நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். நம்ம வந்து சில சமயங்கள் என்ன செஞ்சிடும், நிர்விசாரமாக இருந்துடும். நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை குறித்து அல்லது எந்த காரியத்தை குறிச்சாவது நம்ம நிர்விசாரமாக இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ இந்த 300 பேர் என்ன செய்கிறாங்க, அள்ளி குடிக்கிறாங்க. இவங்களை நீ என்ன செய்யணும், தெரிந்தெடுக்கணும்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் கூட ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருப்போம்னு சொன்னால் தேவன் அவருடைய வேலைக்காக நம்மளை என்ன செய்வார், தெரிந்தெடுப்பார். நம்முடைய குடும்பத்தின் வரக்கூடிய மீதியானியர்கள் போல வருகிற அந்த போராட்டங்களை ஹல்லேலூயா திரும்பவும் தலையெடுக்க கூடாதபடிக்கு மீதியானவர்களை முறியடித்தார்கள். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் வந்து சில போராட்டங்கள் வரும், அந்த நேரம் ஜெபிப்போம், சரியாகும், திரும்பவும் என்ன செய்யும், அதே காரியம் வரும். ஆனால் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, திரும்பவும் தலையெடுக்க கூடாதபடிக்கு என்ன செஞ்சாங்களாம், முறியடித்தாங்களாம். யாரை கொண்டு தெரியுமா, வெறும் 300 பேரை கொண்டு. ஹல்லேலூயா. இந்த 300 பேரை கொண்டு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் கூப்பிட்டு போகிறாரு. ஹல்லேலூயா. கூப்பிட்டுட்டு போய் கிதியோன்கிட்ட சொல்கிறாரு, நீ என்ன செய்யணும், பானையை, தீவெட்டி, எக்காலம், ஹல்லேலூயா, இதை 3ஐயும் நீ என்ன செய்யணும், கையில் கொண்டு போகணும். ஹல்லேலூயா. இப்போ தேவன் வந்து எப்படி வழி நடத்துகிறாரோ அப்படியே அந்த 300 பேர் என்ன செய்கிறாங்க, செயல்படுகிறாங்க. ஒவ்வொரு 100 பேராக 3 பாகமாக என்ன செய்கிறாங்க, வகுப்புகளாக பிரித்து அவங்கள நிற்க வச்சு அவங்க என்ன கிதியோன் சொல்கிறாரு, நான் எப்படி செய்கிறேனோ, நீங்கள் அந்த 7வது அதிகாரத்தை வாசிங்கன்னா தெரியும், நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே அவங்கள நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ முன்னணியில் இப்போ யார் இருக்கிறா, கிதியோன் இருக்கிறார். கிதியோன் என்ன சொல்கிறாரு, ஹல்லேலூயா, அந்த பானையை உடைக்கும் போது கர்த்தருடைய பட்டயம், கிதியோன் பட்டயம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், உடைக்கணும்னு சொன்ன உடனே அந்த 300 பேர் என்ன செஞ்சாங்க, செய்தார்கள். ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். நம்மளாம் இருந்தால் எப்படி கேட்போம், இப்போ கடற்கரை மணலை போல் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்த எகிப்தியர்களை வந்து தேவன் வந்து அந்த செங்கடலை கடந்து கூட்டு வந்த பிறகு பார்வோன் பின்னாடி வந்த உடனே சொல்லுவாங்க, அங்கே கல்லறை இல்லைன்னா இங்கே நீங்கள் கூட்டு வந்தீங்க இங்கே சாகடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, அவங்க பயந்தாங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன செய்யலை, எதுவுமே கேட்கல. இவ்வளோ ஜனங்களுக்கு மத்தியில் நாங்கள் இதை உடைக்கிறதுனால எப்படி சத்ருவை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எந்த ஒரு சந்தேகமே இல்லை, தேவன் சொன்னால் நடக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு எக்காலமாக இருக்கட்டும், ஒரு தீவெட்டியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா கண்டிப்பாக என்ன செய்யும், நடக்கும். அந்த விசுவாசம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் இந்த 300 பேருக்கு இருக்குது. எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல. இன்றைக்கி கூட நம்ம ஊழியத்தில் நம்ம வந்து ஊழியக்காரரோடு இப்படி ஒரு இசைவுக்குள்ளாக நம்ம காணப்படுவோம்னு சொன்னால் நம்மளோட ஊழியம் இன்னும் அதிகமாக வளரும். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், கொஸ்டின் கேட்குறோம், இது எப்படி அது எப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லை. தேவனுடைய
தேவன் வந்து இந்த சபைக்கு தேவன் ஒரு ஊழியக்காரரை நியமித்திருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய இஷ்ட பிரகாரம் தான் கிதியோனை வந்து நடத்தினது யாரு? தேவனே நடத்துகிறாரு. நீ இதை செய்ய சொல்லு, இதை செய்ய சொல்லாதன்னு சொல்லி நடத்துகிறாரு. அப்போ கிதியோன் என்ன சொல்கிறாரோ அதை யார் கீழ்ப்படுகிறா? அந்த 300 பேர் என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. 32,000 பேர் வந்தாங்க, ஆனால் எத்தனை பேர் கீழ்ப்படிஞ்சாங்க? 300 பேர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இன்றைக்கி நாம் வந்து அந்த 300 பேராக இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இந்த கொஞ்சம் பேரும் 300 பேராக இருக்கணும். கீழ்ப்படுகிறவர்களாக, சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக, வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக, தேவன் என்னை கொண்டு செய்வார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம செயல்படுவோம்னு சொன்னால் நம்மளை கொண்டு தேவன் என்ன செய்வார்? சத்துருக்களை முறியடிப்பார். இப்போ பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? அதே போல் என்ன செய்கிறாங்க. ஹல்லேலூயா. முன் வரிசையில் கிதியோன் அந்த 100 பேர் கூட நின்று என்ன செய்கிறாரோ அதை அவங்க கவனிக்கிறாங்க. ஹல்லேலூயா. கவனிக்காமல் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கி நாம் ஊழியத்தில் உள்ள காரியமாக இருக்கலாம், அல்லது குடும்ப விஷயமாக இருக்கலாம், அதை கவனிக்கணும். என்ன நடக்கு, நம்ம என்ன செய்யணுங்கிறத கவனித்து நம்ம அதை செயல்படுவோம்னு சொன்னால் ஹல்லேலூயா, சத்துருக்கள் திரும்ப எழும்பக்கூடாதபடி என்ன செய்ய முடியும்? முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவன் அதற்காக தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. சத்துருக்களை கண்டு நம்ம பயந்து போகக்கூடாது, அவர்கள் தான் என்ன செய்யணும்? பயந்து போகணும். ஹல்லேலூயா. இந்த 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 46, 47 வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இவனுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்களா, விசுவாச தைரியம் தாவீதுக்கு. அவங்க சத்துருக்கள் எவ்வளவு பெருசாக இருந்தால் கூட அவன் என்ன செய்யலை? அதை பயப்படலை. ஹல்லேலூயா. நான் உன்னை கொன்று என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? சத்துருக்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விசுவாச நிச்சயம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? வரணும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5, 8, 9 வாசிங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எதிராளியாகி பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால் எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணுமா? விழிப்புள்ளவர்களாக இருக்கணுமா? ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களாக தான் அந்த 300 பேர் இருந்தாங்க. அவங்க எப்படி செயல்பட்டார்கள் என்பதை குறித்து நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் 16 முதல் 22 வசனங்களை நீங்கள் என்னச்சுங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவங்க அப்படி செயல்படுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி செயல்பட்டதுனால தேவன் சத்துருக்களுக்கு என்ன செஞ்சார்? சத்துருக்களை கலங்கடித்தார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதுபோல் தேவன் இன்னைக்கு நம் மூலமாக சத்துருக்களை கலங்கடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 7:10 வாசிங்க. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருக்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். ஆமென். கர்த்தர் நம்மளுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். நியாயாதிபதிகள் 7:21 வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க என்ன செஞ்சாங்க? அவர்கள் நிலையில் நின்னாங்க. சத்துருக்கள் என்ன செஞ்சாங்க? கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளை எதற்கு வச்சிருக்கிறாருன்னா சத்துருக்கள் கூக்குரலிட்டு ஓடணும். ஆனால் நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம்? நம்ம தான் சத்துருவை பார்த்து பயந்து போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் வந்து நம்மளை வந்து என்ன செய்யறார்? அவனுக்கு பயமுறுத்தும்படி தேவன் நம்மளை நிறுத்தியிருக்கிறார். அவன் என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயந்து கூக்குரலிட்டு ஓடும்படி தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவன் வாழ்க்கையில் செய்யணும்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு தேவனை குறித்து அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளரணும். ஹல்லேலூயா. கிதியோனுக்கு விசுவாசம் வர காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்லுவான், எங்கள் பிதாக்களோடு நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் அவங்க கூட இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? ஜெயம் பெற்றீங்க. அந்த தேவன் எங்கள் கூட இருப்பீர்னு சொன்னால் நாங்களும் இந்த மீதியானியரை ஜெயிப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அப்போ அந்த விசுவாசம் கிதியோனுக்குள்ளே இருந்ததுனால தான் கிதியோனை தேவன் என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவன் வந்து நம்மளை சத்துருக்களை கலங்கடிக்கும்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மீண்டும் தலையெடுக்க கூடாதபடி தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் சத்துருக்களுக்கு பயப்படுகிறவர்களாக திகில அடையவர்களாக இருக்கக்கூடாது. நாம்
நாம தான் அவர்களை பயப்படுத்துகிறவர்களாக, அவர்கள் கூக்குரலிட்டு ஓடணும். ஹல்லேலூயா. தெரியாமல் இங்கே வந்துட்டோமே, தெரியாமல் இவர்கள் கூட நம்ம என்ன செய்ய போராடிட்டோமேன்னு சொல்லி அவன் பயந்து கூக்குரலிட்டு ஓடணும். ஹல்லேலூயா. நம்ம பயப்படக்கூடாது. தேவன் அதற்காக தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிதியோன் கொண்டு தேவன் ஒரு 300 பேரை செலக்ட் பண்ணது போல இன்னைக்கு தேவன் ஹல்லேலூயா நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்படி உள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நம்ம செயல்படுவோம். நிச்சயமாக தேவன் நம்மளை கொண்டு சத்துருக்கள் கூக்குரலிட்டு ஓடும்படி செய்வார். மீண்டும் தலையெடுக்க கூடாதபடி தேவன் அவர்களை அழித்து போட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.